ஒன்றிணையும் அதிமுக. அதிமுகவின் முக்கிய தலைவர் வெளியிட்ட முக்கிய தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஒரு காலத்திலே பிரிந்து போய் பிரித்து விடப்பட்ட நபர்கள் தான் டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள். ஓபிஎஸும் அதுதான் இருந்தார். ஓபிஎஸ் திடீரென கட்சி மாறி போய்விட்டார். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதுவும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருந்தது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் அதிமுக இணக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய அந்த வேளையிலும் ஏன் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களே எடப்பாடிக்கு எதிராக திரும்பியதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டிடி இதுவரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இணக்கமான ஒரு போக்கைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே சசிகலா அம்மையார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சாரங்கள் எல்லாம் மேற்கொண்டார்கள். அதிமுக தோல்வியை தழுவ வேண்டும் என நமது சசிகலா அம்மையார் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார். அவரையும் ஏன் பாமக ராமதாசும் சசிகலா அம்மையாரும் சேர்ந்து வேட்பாளரை நிறுத்தினார்கள். ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் அதிமுக ஒன்றிணைய போகிறது என்ற தகவல் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்திலே டிடி தினகரனை இணைக்க வேண்டும் என்ற பேச்சும் தற்போது எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகிறாராம். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலர் டிடி தினகரனை அதிமுக இணைக்க நிர்வாகிகள் வலியுறுத்ததாக தகவல் என்பது வெளியாகி இது குறித்து நேற்று தினம் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் கருப்பணன் அவர்கள் விரைவிலே அனைவரும் ஒன்றிணைவும் சில நாட்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என ஒரு ட்விஸ்டையும் வைத்திருக்கிறார். அதாவது விரைவிலே மீண்டும் அனைவரும் ஒன்றிணைய போகிறோம் என்றால் டிடி தினகரன் இருக்கிறார், நமது சசிகலா அம்மையார் இருக்கிறார். இந்த இரண்டு நபர்களையும் அதிமுகவிற்குள்ளே உள்ளே இழுத்து அவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை மட்டும் அதிமுகவின் மூலமாக கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் தற்சமயம் நடந்து கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அவர்கள் உள்ளே வந்தால் அதிமுகவிற்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இப்ப அவர்கள் வந்தால் பிரச்சனையா அப்படிங்கிறதை விட அதிமுக இருக்கக்கூடிய நபர்களை நாம் காப்பாற்றியாக வேண்டும். அதிமுக என்பது மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மாற்று இயக்கத்திற்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போகிறவர்கள் போய்கொண்டே இருக்கட்டும். ஆனால் அதிமுக அடிமட்ட துண்டன் சாதாரண ஒரு துண்டன் இருக்கக்கூடிய வரைக்கும் அதிமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அதிமுகவுடைய உள்கட்டமைப்பு அப்படி இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு கிராமங்களிலும் அதிமுகவுடைய கட்டமைப்பு என்பது அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் கட்டமைப்பு பலமாக இருந்து கொண்டிருக்கு. அதன் காரணமாகத்தான் அதிமுகவை முற்றிலும் உடைக்க முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலே சசிகலா அம்மையாரும் டிடினும் உள்ளே வந்துவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவிற்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் பார்க்கப்படும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய விருப்பங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதிமுகவில் இருந்து அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக முடிந்து போக போகிறது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் அப்படின்னே கூட. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.